Hey guys, welcome back. 2000 rupees குள்ள premium designல feature pack calling smartwatch நீங்க பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாய்ஸ்ல இருந்து ரீசன்ட்டா இந்தியால Color Fit Pulse 2 Max smartwatch வந்து 1999 க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இனி நம்ம வீடியோல இந்த வாட்சோட unboxing and review தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் first time வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. and நம்ம சேனலுக்காக Telegramல வந்து ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். சோ ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா நாய்ஸோட ஓன் வெப்சைட் அண்ட் அமேசானில் வந்து நமக்கு 1999 அவைலபிளாக இருக்குது. அமேசானில் நம்ம சொல்லவே தேவையில்ல. ப்ரைஸ் வந்து 1799 1999 வரைக்குமே வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ வந்து 150 rupees வரைக்கும் கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்க டைமில் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்மளால் வாங்க முடியும். இந்த வாட்ச் வந்து பிளாக், ப்ளூ, க்ரீன், பிங்க், ஒயின் மொத்தமாக 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட கலர் ஃபிட் பல்ஸ் 2 மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. நம்மகிட்ட இருக்க கலர்ஸ் வந்து இந்த ஜேடு க்ரீன் அண்ட் ரோஸ் பிங்க் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து வாட்சோட மாடல் நம்பர் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பேக் சைடு நம்ம வந்து வாட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், 100+ ஸ்போர்ட்ஸ் மோட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட வருது. எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 5999 போட்டிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக அமேசானில் நமக்கு வந்து 1799 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்ஸில் வந்து நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்ச் இந்த க்ரீன் கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. அண்ட் வாட்சோட ஓவர்வியூ நம்ம பார்த்தோன்னா ரைட் சைடு வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் செம்ம கிளிக்கி ஃபீலாக இருக்குது. டாப்பில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டராக வந்து சென்சார்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நாய்ஸோட பிராண்டிங் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்ச் வியூவை பார்த்துக்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஃபோனோட வந்து நம்ம பேர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மெனு ஆப்ஷனுக்கு போய்டும். ரைட் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் இந்த மோடுக்கு வந்து போய்டும். அண்ட் நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அந்த DND மோடு, சைலண்ட் மோடு இதெல்லாமே இருக்கும். அண்ட் லோ பவர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சோட பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைலண்டில் போட்டுரும். அதுக்கப்புறமா இந்த ரைட் சைடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிசிக்கல் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மெனுக்கு போகும். அதே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் பேக்குக்கும் வந்துடும். நாய்ஸ் ஹெல்த் ஆப்பில் வந்து ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப்பு, ப்ரீத்திங்கு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனால் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். காலிங் வந்து செப்பரேட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கிளாக்குள்ளே போனதுக்கப்புறமா வேர்ல்டு கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச், அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து செட் பண்ணலாம். நம்ம ஃபோனில் போயிட்டு எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து இல்லை. அதுக்கப்புறமா வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச் இதெல்லாமே பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ அந்த கிளாக்குள்ளே வந்து நீட்டாக கொடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் ஒர்க் அவுட் மோட்ஸ்குள்ளே போனால் 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து இருக்குது. அண்ட் நம்ம ஏதாச்சும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. நம்ம ஒரு 30 minutes வந்து வாக்கிங் போயிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ, ஆவரேஜ் பேஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் பேஸு, மினிமம் பேஸு, டோட்டல் ஸ்டெப் எவ்வளோ நடந்திருக்கும். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே காட்டும். ஜிபிஎஸ்சில் நல்ல ஸ்டெப் கவுண்ட்டை வச்சு தான் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து இதில் நல்லா இருக்குது. நமக்கு டீட்டெயில்டான டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரிமைண்டர் இருக்குது. மியூசிக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ளே பாஸு, நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுலாம். அப்படியே வந்து நம்ம பேக் வந்தோம் அப்படின்னா லொக்கேஷன் வந்து நம்ம ஆப்பில் செட் பண்ணிட்டோன்னா அந்த லொக்கேஷனில் இருக்க வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். பட் இதெல்லாமே வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணும்போது அந்த டேட்டா எல்லாமே வந்து சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கால்குலேட்டர் சப்போர்ட்டும் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரிங்டோனோட வைப்ரேஷன் இன்டென்சிட்டியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சைலண்ட் மோடு போடணுமா வேணாமா. அண்ட் ரிஸ்ட் அவைக் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட் மூவ்மெண்ட் டிடெக்ட் பண்ணி வந்து வாட்சோட ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம ஆன் பண்ணுமா, ஆஃப் பண்ணுமா, நைட் டைமில் வேணால் கூட வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை டைம் வந்து நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்சோட ஸ்க்ரீன் டைமை வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். DND மோடு, மெனு வியூ வந்து கிரிட்டு, லிஸ்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்ச் யூஐ வந்து ரெகுலர் நாய்ஸ் வாட்சில் பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிளான யூஐ.
பட் நல்ல ஒரு ஃபீச்சர் பேக்கடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம காலிங் பார்த்துலாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து இங்கே நம்ம காண்டாக்ட்ஸ், நம்ம ஃபோன் காண்டாக்ட் சேவ் பண்ணியிருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 10 காண்டாக்ட் வரைக்குமே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கால் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அந்த டயல் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை டயல் பண்ணி வந்து நீங்கள் நம்பர் டயல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கமிங் கால் வரும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இன்கமிங் கால் வரும்போது அந்த கால் வந்து சைலண்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம குயிக்காக வந்து வாட்ச்லேருந்து ரிப்ளை பண்ண முடியும். ஸோ கேன் ஐ கால் யூ லேட்டர், சாரி, இந்த மாதிரி வந்து ப்ரீ டிஃபால்ட் மெசேஜஸ் இருக்குது. நம்ம ஆப்லேயே வந்து நமக்கு தேவையான கஸ்டம் மெசேஜ் வந்து செட் பண்ணலாம். அந்த மெசேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டா அந்த மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறமா வந்து அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஸோ கால் வந்து நம்ம மியூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வால்யூம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ், ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு கால் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. டிசைன், பில்டு, கம்ஃபர்ட், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்ற வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த வாட்ச் வந்து ஸ்கொயர் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. வாட்சோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்டாக வந்து அந்த எட்ஜ் கர்வ்டாக இருக்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வாட்ச் வந்து செம லைட் வெயிட்டாக இருக்குது. அரௌண்ட் 42 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியலில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சைடு ஃப்ரேம்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க. பட் பிளாஸ்டிக் தான். அதனால தான் வந்து நமக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு 22 mm சிலிகான் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட் அண்ட் ப்ளஸ் ஹை குவாலிட்டி சிலிகான் ஸ்ட்ராப் ஆஃபர் பண்ணியிருக்கிறதுனால லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக வியர் பண்ண முடியுது. அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஏதாவது ஃபார்ம் ஆகும். அது எல்லாமே வந்து ஈஸியாக வாட்சை ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டோம்னா 1.85 inch HD டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. TFT பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோரில் நமக்கு யூஸபிளாக இருக்கிறதுக்காக 515 nits பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நார்மலாக வெயிலில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் வாட்ச் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. வாட்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 4 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அடிஷ்னலாக நாய்ஸ் ஃபிட் ஆப் மூலமாக வந்து நம்ம 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப்னு எடுத்தோன்னா இந்த வாட்ச் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய நாய்ஸ் வாட்சை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இன்னும் 300 mAh பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நார்மல் டெய்லி யூசேஜில் பார்க்கும்போது ஒரு 10 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் காலிங் கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபோனில் வந்து டேட்டா சிங்கிங்காக மட்டும் தான் நீங்கள் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்சோட பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். கனெக்டிவிட்டின்னு எடுத்துன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கிறதுனால வாட்ச்லேயே வந்து கால் ஸ்பேஸ்லாம் அட்டன் பண்ணலாம். இவங்க வந்து ஃபாஸ்ட் அண்ட் பெட்டர் கனெக்டிவிட்டிக்காக சிங்கிள் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பேசும்போது மைக் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நல்லா இருக்குது. இண்டோருக்கு வந்து நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவுட்டோரில் இருக்கும்போது வாட்ச் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசும்போது ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கேட்கும். ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. இவங்க வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எவ்ரி 5 minutes இன்டர்வலில் வந்து ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அலர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆப்பில் வந்து ஹெல்த் ஃபீச்சர்ஸில் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் ஆப்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து கிராஸ் பண்ணும்போது வாட்ச் வந்து நமக்கு அலர்ட் பண்ணும். அது இல்லாமல் வந்து SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பட்ஜெட் வாட்சஸில் ஹார்ட் ரேட் அண்ட் SpO2 இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த வாட்ச் வந்து நம்ம சும்மா ஐடில் ஏதோ ஒரு டேபிள் மேலே வைக்கும்போது ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணல. கையில் வியர் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுது. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் வந்து இருக்குது. டெய்லி வந்து நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீத்திங் மோட் எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கிங் சப்போர்ட்டும் இருக்குது. வாட்ச் செட்டிங்ஸில் போய் நம்ம REM எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டை வந்து நமக்கு அந்த டேட்டா வந்து இவங்க ஸ்லீப் ட்ராக்கிங்லேயே வந்து மெஷர் பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற ரிமைண்டர்ஸ் அலர்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் இருக்குது, வாட்டர் ரிமைண்டர், ஐடில் அலர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் இன்டர்வலுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட்னு எடுத்துன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அண்ட் இண்டோர் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 85% வரைக்குமே வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஸ்டெப் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், பேசிக் இண்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வேர்டிக்னு பார்த்தோன்னா 2000 லைட் வெயிட், நல்ல டிசைன், டீசெண்டான ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அண்ட் காலிங் சப்போர்ட்டோட ஒரு ஃபீச்சர் பேக்கெட் ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த மாடல் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அமேசானில் வந்து நமக்கு அப்பப்போ ப்ரைஸ் கட் ஆகி 1799 வந்து அவைலபிளாக இருக்கும். ரெகுலராக வந்து 1999 வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 1999 ஒரு 150 rupees
rupees கூப்பான் கோட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு ஒரு 1999க்கும் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய வாட்சாக இருக்கும். ஸோ இந்த வாட்ச் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.